வணக்கம். இன்னைக்கு தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? கீரைகள் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, சிறுகீரை கலந்து ஒரு அறுவடை அண்ட் மணத்தக்காளி கீரை மட்டும் அறுவடை ஒரு 2 அறுவடை. என்ன ஆச்சுன்னா, மற்ற செடிகள் எல்லாமே வளர்ந்ததுனால சிறுகீரையும் பருப்பு கீரையும் கட் பண்ணது மறுபடியும் வளரவே இல்லை. அது வந்து சப்ரஸ் ஆயிடுச்சு. ஆனால் மணத்தக்காளி கீரை மட்டும் நல்லா வந்து வளர்ந்து நல்லா பச்சை பசேல்னு வந்து பெருசாக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் மறுபடியும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீர்க்கங்காய் செடி, அப்புறம் வந்து நம்மளோட அவரைக்காய் செடி அண்ட் சுரைக்காய் செடிகள் வந்து நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. மற்ற விதைகள் வந்து நட்டேன். வெண்டைக்காயும் என்னுடைய ஃபேவரட் புளிச்சக்கீரையும். அது 2மே என்ன ஆச்சுன்னே தெரியல. விதைகள் வரவே இல்லை. மோஸ்ட்லி வந்து விதைகள் வந்து எதனால் வராதுன்னா, அது வந்து நல்லா வந்து முத்தி அந்த விதைகளை வந்து எடுக்கலைனாலும் செடிகள் வராது. அண்ட் விதைகள் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து நம்மளோட கிச்சன்லேயே வச்சு அது வந்து ஜெர்மினேஷன் பவர் வந்து குறைஞ்சிட்ருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து முளைக்காது. 2 ரீசன் இருக்குது. ஆனால் என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. இந்த வாட்டி என்னுடைய புளிச்சக்கீரையும் வெண்டைக்காய் செடிகளும் வரவே இல்லை. பட் போன வாட்டி நட்டப்போ என்னுடைய கொத்தவரங்காய் செடி வந்து குட்டி குட்டி செடியாக இருக்கும்போதே வந்து நாசமாக போயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு. மற்ற செடிகள், அதாவது அவரை அண்ட் சுரைக்காய் அப்புறம் பீர்க்கங்காய் வந்து நல்லா மேலே போயிடும், படர்ந்து கொடிகளாக மேலே போயிடும். அண்ட் மற்ற கீழே இருக்கிற செடிகள் வந்து நல்லா வளரும் அப்படின்றதுக்காக வெண்டை, புளிச்சக்கீரை அண்ட் கொத்தவரங்காய் போட்டிருந்தேன். இந்த வாட்டி வந்து அந்த 2மே வரல. பட் கொத்தவரங்காய் மட்டும் வந்திருக்கு. இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகுமா, பூ வருமா, காய் வருமான்னு தெரியல. பட் ஆனாலும் மறுபடியும் ட்ரை பண்ணி கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். அண்ட் செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு இல்லையா? என்னுடைய கொடி அவரை வந்து படர்ந்துட்டு தான் இருக்குது. அதில் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அதாவது பூ இன்னும் வரலை, இன்னும் படர்ந்துட்டே இருக்குது. ஆனால் செடி அவரையில் பூ வந்துடுச்சு. வெள்ளையாக அழகாக சூப்பராக வந்து நியூ ஃப்ளவர்ஸ், புது ஃப்ளவர்ஸ் வந்து வந்துடுச்சு. ஏன்னா செடி அவரை இருக்கு இல்லையா, அது வந்து கொடி அவரையை விட முன்னாடியே வந்து பூ வந்துடும். கொடி அவரை வந்து கொஞ்சம் லேட்டாக, அதாவது படர்ந்து நல்லா வந்து செடி வந்து விரிவான பிறகு தான் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும். பூ வந்து லேட்டாக வரும். பட் வந்து நம்மளோட செடி அவரை வந்து சீக்கிரமாக வந்துடும். அதனால் இது வந்து ஒரு 60 டேஸ்லேயே வந்துடுச்சு. ஆனால் வந்து இன்னும் கொடி அவரையில் பூ வரவே இல்லை. அண்ட் தென் வெற்றிலை வள்ளிக்கிழங்கு வந்து நட்டிருந்தேன். இது என்ன ஆச்சுன்னா, போன வாட்டியும் நட்டிருந்தேன். அப்போது லெமன் சைஸ் 2 கிழங்கு ஒரு லெமன் சைஸ்க்கு தான் வந்திருந்தது குட்டியாக. ஆனாலும் வந்து இந்த வாட்டியும் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே சாயில் தான் பிரச்சனை. என்ன ஆகுதுன்னா, சாயில் வந்து மண் வந்து ரொம்ப வந்து இறுக்கமாக ஆயிடுது. நம்ம வந்து கம்போஸ்ட் போட்டு என்ன தான் வந்து கொத்தி விட்டு தண்ணி ஊற்றினாலும் வந்து கொஞ்ச நாள்லையே ஒரு 10-15 டேஸ்லேயே அப்படியே இறுக்கமாக ஆயிடுது. அதனால வந்து கிழங்கு வரமாட்டேங்குது. மாடி தோட்டத்தில் வந்து நல்லா வந்திருந்தது அப்படின்றதுனால நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இந்த வாட்டியும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வருமானு பார்க்கணும். சக்ஸஸ் ஆகலைனாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. அப்படின்றதுனால நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கேன். விடாமுயற்சி தானே விஸ்வரூப வெற்றியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ட்ரை பண்ண வேண்டியது தான். ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகலைன்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மண்ணுடைய வளம் அவ்வளோதான். ரொம்ப டைட் ஆகிடுறதுனால கிழங்கு வகைகள் வராது. நிறையா கிழங்குகள் எனக்கு பிடிக்கும். ஆனால் இங்கே வராதுன்றதுக்காகவே வந்து ட்ரை பண்ணுறதில்ல. அண்ட் தென் என்னோடய செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு இல்லையா? சுரைக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து பூ வந்தால் அந்த அப்டேட்ஸ்லாமும் கொடுக்குறேன். அண்ட் கீரைகள் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இடம் இருந்தால் கண்டிப்பாக கார்டனிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிளான்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். அந்த பச்சையாக இருக்கிற அந்த செடிகள், அதில் வர குட்டி குட்டி பூக்கள், காய்கள் காய்க்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது வந்து ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து கார்டன் ட்ரை பண்ணுங்கள். ஒரு விதை 2 விதையோட ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து கார்டனை வந்து பெருசாக ஆக்கணும் அப்படின்ற ஃபீல் வரும். அந்த செடிகள் நட்டு அதை வளர்த்து அதை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு இடம் இருந்தால் கண்டிப்பாக.
அண்ட் இவ்வளோ தான் இன்னியோட அட்வைஸ் முடிஞ்சு போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை, லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.